ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் யூ? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து மூணாவது கருத்து சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா, முழுக்க முழுக்க சின்ன பிள்ளைகள், பெண்களுங்கிறத விட குழந்தைகளை வந்து 8வது படிக்கிற பிள்ளைகளுக்கு மேலே அதிக பாலியல் பிரச்சனைகளும் தவறாக போயிடுச்சு. சின்ன வயசுலேயே கூட்டிகிட்டு ஓடிடுறதுங்க, சின்ன வயசுலேயே அப்படிங்கிறதுக்கு ஒரிஜினல் காரணம் யாருன்னு கேட்டோம்னா 80% விதவை பொம்பளையாளர் தான். இது என் திவ்யாவுக்கு சேர்த்து சொல்கிறேன். என் பொண்டாட்டி போட்டிருக்கேன், மேலே பார்த்துருப்பீங்க. இதுதான் என் பொண்டாட்டி. ஏன்னா அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இந்த அவங்க ஊரில் இருக்க இந்த சின்ன சின்ன சில்லண்டிய நாய்களுக்கு சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். அதை என் பொண்டாட்டின்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது அவளுக்கு, என் பொண்டாட்டி இதை வீடியோ பார்க்குறவளுக்கு அவளுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம், இந்த விதவை பெண்களால் மட்டும் 80% பொம்பளை பிள்ளையை கெடுதாங்க. ஏன்னா அது எப்படிங்கிறத விஷயத்த இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்க வீட்டுக்காரர் இருக்கும் போதில் நிறையா விஷயங்கள் கஷ்டப்படுறாங்க. தண்ணி வந்து வீடு இருக்குது, உட்காந்துருக்கு, தீ வெட்டுறது கூட இன்னொரு இடத்துல தாண்டி போய் எப்படா ஆளுக போய் முறைப்பாங்க, கொஞ்சம் ஆளுக குறைவாங்க, அப்போ போய் பயில்வோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க, ரெண்டாவது நம்ம மண்தரையில் படுத்து பழையஞ்சி குடிக்கும் முதல்ல கூட இருந்த முதல்ல ஒரு சொந்தக்காரன் வந்தக்காரன் தாய்மாமே 100 பேர் இருப்பேன். அப்படிலாம் எவனும் எட்டி பார்க்க மாட்டேன். தங்கச்சி புருஷன் எல்லாரும் இருப்பாங்க. அண்ணன், அக்கா புருஷன், தங்கச்சி புருஷன், ஏகப்பட்ட பேர் இருப்பேன். சொந்தக்காரன் மாமையை வரிசையில் ஏகப்பட்ட பேர் இருப்பேன். போய் காசு கேட்டோம்னா, ஏமா நீ எப்படிமா திருப்பி அடைப்பா, உன் புருஷன் குடிக்கிறியா வைக்கிறியா, நீ எப்படி திருப்பி கொடுப்ப அப்படிங்கிறவங்க நிறையா பேர் இருப்பேன். ஒத்தரவா வேலை கொடுத்துருக்க மாட்டேன். அதே போல் தெரிஞ்சவங்களை பூரா பார்த்துருப்பாங்க, எவனும் தர மாட்டேன். இவன் நான் அவனே குடிச்சிட்டு வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற காசை வச்சு வீட்டுக்கு கொடுக்கவும் வைக்கவும் இவ்வளோ ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு புருஷன் இறந்துவாங்க. வீடு கட்டி நல்லா இருக்கும்போது திடீர்னு இறந்துவாங்க. அதை இறந்து போன பிறகு அந்த இறக்குறதுக்கு முன்னாலேயே ஒருத்தையும் கூட இன்னொருத்தையும் கூட கூட 2000 3000 அந்த குடும்ப கஷ்டத்துக்கு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. வாங்கிக்கிட்டே இருந்தவர்களுக்கு இவன் கொடுக்குற ஒரு 10,000 8,000 10,000த்துக்குள்ளே இருக்கும். அவங்க 3 4 பேர் கொடுக்குறது வந்து ஒரு 5,000 ஒரு 20,000 இருக்கும். அப்படி குடும்பத்தை ஓட்டிட்டு இருந்தவளுங்க திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக இறந்துவாங்க. அப்படி இறந்த உடனே என்ன பண்ணுவாளுங்க, இறந்தவன் போன செகண்டில் எவனாவது ஒருத்தன் உன்னை பார்த்துக்குறோம், உன் குடும்பத்தை பார்த்துக்குறோம், உன் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலோ வந்து தேடி வந்தாலோ போக மாட்டாளுங்க. போகாமல் என்ன செய்வாளுங்கன்னா, நாங்கள் வெளியே போய் சம்பாதிக்க போகிறேன், அங்கே போய் சம்பாதிக்க போகிறேன், இங்கே போய் சம்பாதிக்க போகிறேன். அதெல்லாம் போய் இந்த உலகத்திலே பச்சை பொய்யுங்கிறது அது ஒன்று தான். என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துக்கிறேன், நீ எனக்கு வேணாம், நீங்கள்லாம் வேணாம், யாரும் சொந்தம் வந்த வேணாம், எனக்கு எவருமே வேணாம், என் பிள்ளைகளை நான் வச்சு காப்பாற்றிக்கிறேன், நான் சாகிற வரைக்கும் மிச்ச தனியாக இருப்பேன்னு சொல்லுவாளுங்க. அந்த வாய்வாத்தில் மட்டும்தான் சொல்லுவாளுங்க. விதவைங்கிற பிள்ளைய வந்து முழுக்க இந்த கைவிடப்பட்ட பிள்ளைய, அதாவது புருஷன் ஓடி போன பிள்ளைய கூட அப்படி சொல்ல மாட்டாளுங்க. இவர்கள் அதுக்கு மேலே ஒரு படி சேர்ந்தே சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்வேன், நான் சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் மறைச்சிடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு மாதம் வரைக்கும் அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னே சொல்லி நடிகை சமாளிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த சமாளித்து அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாளுங்க, தாய் மாமே, மாய மாமே, ஒத்த விட்டு மாமே, இரட்டை விட்டு மாமே, இந்த மாமே, அவங்க அம்மாவுக்கு 4வது தகப்பனுக்கு, சித்தப்பன், தாத்தானுக்கு பிறந்த மாமே, இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன்னா அவங்க ஊரா என்னம்மா நல்லா இருக்கியா, இப்படி இருக்க, எதிர்த்து இந்த 1000 வேணுமா 2000 வேணுமா, ஏன்னா இவள்கிட்ட பொச்சு இருக்கு. விதவை பொம்பளைகள்கிட்ட பொச்சு இருக்கு. ஃப்ரீயாக போய் பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் போய்க்கலாம், வந்துக்கலாம். அது இவளுக்கு என்ன தெரியுது, என்ன மிஞ்சி போன 10 நிமிஷம் கூப்பிட போயேன் வைப்பேன், எங்கள் மாமேன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் முன்னால், இந்த சின்ன பிள்ளைய முன்னால் உட்காந்துருந்தாங்க. 8வது படிக்கிற பிள்ளைக்கு 8வது படிக்குதுன்னா அந்த பிள்ளை வந்து மெச்சூரிட்டி ஆயிடுது. அந்த காலத்தில் ஒரு கிளர்க்கு படிக்க போனவங்களும் சரி, ஒரு போலீஸ் வேலைக்கு போனவங்களும் சரி, இப்போ 8வது தான் லிமிட்டு. 1985 86 வரைக்கும் 8வது தான் கைகோலாட்டி. அதுக்கடுத்து தாண்டது தான் 10வது SSLC எல்லாமே. நார்மல் ஒரிஜினல் உச்சக்கட்ட படிப்பு வந்து 8வது. அதே 8வது தான் இப்போ இருக்க படிக்கிற பொம்பளை பிள்ளை அத்தனை பேருமே 8வது நாளே எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆணோட பேசுறது, படுக்கிறது, எந்திரிக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைகள்கிட்ட போய் இவ்வளவு என்ன பண்ணுவாளுங்க, படிக்க விடுவாளுங்க, இல்லைன்னா வெளியே போய் ஹாஸ்டலில் சேர்க்குறேன் பாருங்க. சேர்த்து விட்டுட்டு அந்த வர்ற முதல்ல ஐயோ மெசேஜ் பண்ணாத, அது பண்ணாத, நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்புவாளுங்க. அவனுக்கு கேட்டால் எங்கள் மாமனுக்கு அனுப்பினேன், எங்கள் மாமன் கூட பேசிட்டு, மாமாம்மா அன்றைக்கி வந்தார்ல நம்ம மாமா, அன்றைக்கி வந்து பேசிட்டு இருந்தார்ல என் மாமா,
எங்கள் அப்பா அம்மாவோட பிறந்த அம்மாச்சியோட பிறந்த தாத்தாவோட முன்னூட்ட மாமா இருக்கார்ல, அதாவது ஏரியாவில் இருக்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவனுக்கு பூரா மாமாம்பாரு. அந்த மாமா வந்து ரோட்டில் நிற்க வைக்க மாட்டாங்க, பக்கத்தில் போய் பொச்சை காட்டிட்டு முளைய கட்டிட்டு எல்லாம் பிள்ளைய கட்டிட்டு உட்காந்துருப்பாருங்க. எட்டு மாமா மாமா மாமாம்பாருங்க. அதான் அந்த பிள்ளைய பார்க்குங்க. 8வது படிக்கிறது மேலே போனாலே அந்த பிள்ளைகளுக்கு பார்க்கும். அம்மா மாமா, அப்போ மாமான்னா பெரிய விஷயம் போலக்கு, இப்போ மாமன் கூப்பிட்டா போய் படுக்கணும் போலக்கு அப்படிங்கிற மைண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு செட் ஆகிடும். அப்போ யார் அப்போ அந்த பிள்ளைய முன்னாடியே என்ன வேணா பேசிட்டு போயிடுவான். அடுத்து இன்னொரு மாமன் வரியா, அந்த மாமன் கூட பேசுவான். அதே போல் கல்யாணம் பண்ணணும்னா ஒத்துக்கிறவே மாட்டாங்க. ஏன் ஒத்துக்கிற மாட்டாங்கன்னா, முன்னால் கட்டினவை வந்து 15,000 8,000 5,000 கொடுத்துட்டேன். மிஞ்சி போனான் 10,000 15,000 விட்டுட்டேன். அதை வச்சு குடும்பம் நடத்திட்டு வச்சுட்டு அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 15,000 வந்து அவ்வளோதையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும். அதுலேயே கூட வந்து 2,000 3,000 4,000 சொல்லி அவங்க உயிரோட இருக்கும் மேலே ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிடுங்கிருப்பாங்க. அந்த பிடுங்கினதுலேயும் இதே ஆக்சிடெண்ட்டாக இறந்தா பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே அது ஊரம் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து ஒருத்தன் போய், இப்போ நானே இருக்கேன், என் பொண்டாட்டி போய் கூப்பிட்டவனே அவன் என்ன சொல்லிட்டான், நான் அவன் தப்பு பண்ணிட்டேன், இனி அசிங்கப்படுத்திட்டேன், அவன் அப்படி நான் ரெண்டுட்டேன், என்னை எப்படி கவலைப்படுத்திட்டேன், அவனை பார்த்தவனே நான் கொள்ளணும் அப்படின்னு என் பொண்டாட்டி கோவப்பட்டான். ஆனால் கோவப்பட்டுட்டேன் நான் வேண்டிட்டான், வர்றவனை பூரா மாமேன்றான். இதே மாதிரி மற்ற இடத்துல ஊரம் எல்லா இடத்துலையும் நடக்கும். எல்லா இடத்துலையும் மாமேம்பாளுங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த தேடி வந்து ஒழுக்கமாக இருந்து போகிறோம் கூப்பிட்ற மாதிரி அங்கே போனால் என்னென்ன செய்யணும், அவன் சம்பாதிச்சு எப்படி 20,000 கொடுப்பேன். 2வது பிள்ளைகளை எங்கேயும் அனுப்ப விட மாட்டேன், வீட்டிலேயே இருக்கணும், நீ வீட்டிலேயே இருக்கணும், நீ வேலைக்கு போக வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 20,000 சம்பாதிச்சு கொடுப்பேன். அந்த 20,000 வச்சு இவ எப்படி பிழைக்கிறது, மேக்கப் பண்ண முடியுமா, இல்லை திங்க முடியுமா, பிள்ளைகளை வளர்க்க அந்த மாதிரி காசு இல்லைன்னா பிள்ளைகளை ஒழுக்கமாத்தே வளர்க்க முடியும். நகை போடணும், கெட்டி கொடுக்கணும், எப்படியே இருக்கணும். அதவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணாமல் நம்ம அவன் கூப்பிட்டு நம்ம போகாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் இவ வேலைக்கு போகிறது எப்படி ஒரு 12,000 போயிருப்பாங்க. இப்போ பொம்பளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 சம்பாதிச்சிருவாங்க. எப்படி சம்பாதிச்சாலும் 12,000 சம்பாதிச்சிருவாங்க. அது வீட்டு செலவுகளுக்கு எப்படி ஒரு 5,000 10,000 கல்யாணாலும் 5,000 மிச்சமாகும். இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். மேற்கொண்டு இந்த அங்கிட்டு இங்கிட்டு மாமனுங்கன்னு சொல்கிறேன் பச்சா, ஒரு மாதத்துக்கு 4 பேர் 4 மாமனுங்கள்கிட்ட அங்கங்கே தெரியாமல் பேசினாலும் எப்படி அவன் கூப்பிட மாதிரி போகிறதுனால எப்படி 10,000 5,000 எல்லாம் தரமாட்டேன். 5,000 இல்லாமல் மாதத்தில் அவள் கூட பேசவே மாட்டேன். நைட்டு இப்போ ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு நம்ம மெசேஜ் அனுப்பி என்ன செய்கிற சாப்பிட்டியா தூங்கினேன் ஏதா அவள் வீட்டில் இருக்க பிடிச்ச பொண்டாட்டியை கேட்க மாட்டாளுங்களா? அவன் வீட்டில் பொண்டாட்டி படுத்து கிடக்கான், அவள் கேட்க மாட்டாளுங்களா? இவள் ஃபோன் பண்ணி அங்கே கேட்பான், சாப்பிட்டியா, கட்டின பிடிச்ச சாகிறது வரைக்கும் பக்கத்தில் தண்ணியை போட்டு படுத்து கிடப்பேன், இல்லை எந்திரிச்சு சாப்பிட்டு படு அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்படியே படுக்கட்டும் சாடா அப்படின்ட்டு பேசாமல் படுத்துருவான். படுத்துட்டு அடுத்தவன் பிடிச்சவனுக்கு ஃபோன் பண்ணு, என்ன சாப்பிட்டேன், என்ன செய்கிற, நான் சும்மா மெசேஜ் அனுப்பினேன். அப்போ அந்த நேரம் அந்த பிள்ளை எழுந்திருக்குங்க, என்னம்மா செய்கிற அப்படிங்க, இந்த அந்த மாமாவுக்கு சும்மா அதை ரீல்ஸ் பார்க்கேன், இல்லைன்னா இந்த மாமாவுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன், அன்றைக்கி வந்தார்ல அவருக்கு மெசேஜ் அனுப்பி நல்ல வருமா அப்படின்ட்டு அந்த 5 பேருமே அனுப்பி கொடுத்துரு. அப்போ அவங்க வந்து எப்படி 25,000, 5 பேர்னா 5 பேர்னு 25,000. 25,000 என்ன ஆகிப்போச்சு உனக்கு? அது ஒரு 25,000, இதில் ஒரு 15,000 50,000 ஆகிப்போச்சு. ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். இதை மட்டும் தான் பார்க்குறாளுங்க. ஆனால் பிள்ளைகளை பற்றி யோசிக்காமல் விட மாட்டாங்க. அந்த பிள்ளைய மரணம் அந்த செல்லை தொடம்போதோ இல்லை ஏதாவது பார்க்கும்போதோ அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சிடணும். ஏங்க இப்படி கண்டுபிடிக்காதுன்னு இவ்வளோ நினைப்பாளுங்க. நம்ம அழிச்சு விட்டுறோம்ல, நம்ம டிலேட் பண்ணோம்ல, அன்இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, அழியாதுலன்னு. ஆனால் இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு பூரா அன்இன்ஸ்டால்லேருந்து ஒரு ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி டெவலப் பண்ணி எடுத்து அதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறது வந்து ஈஸியாக செய்யுதுங்க. தரமாக செஞ்சு விட்டு போயிருங்க. அதை ஒரு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு என் வீட்டிலே 3 பசங்க இருக்காங்க. நான் செய்கிறதுக்கு முன்னே இணையவே கரங்கடிச்சிருவானுங்க. அப்படிப்பட்ட பசங்க அவங்க. இவங்க கரங்கடிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு கரங்கடிப்பான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கு இப்போ இருக்கவங்க கூட அவ்வளோ சேட்டத்தானவங்க. அப்போ அந்த பிள்ளைய பார்த்தவொடனே சொல்லுவோம், அம்மாவே நைட்டு அனுப்பும் போதில் நம்ம ஒருத்தனை லவ் பண்ணானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு போகும்போதில் என்ன செய்யும், ஒரு இடத்துல லெட்டரை வாங்கும். லெட்டரை வாங்கினோடனே என்ன செய்யும், அதுக்கடுத்து அவனுக்கு பதிலை சொல்லும் வாங்கிக்கும். அவன் காசு கொடுத்தானா, எனக்கு ஒரு 1,000 போட்டு விடு, 2,000 எங்கள் அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டேன், எங்கள் அம்மா நீ போட்டு விடு அப்படின்னோடனே
கொஞ்ச நாள் கழித்து அது கூட அவங்க கூட போகவும் வரவும் அந்த பிள்ளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும். 8வது படிக்கிற பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சதுனால 8வது படிக்கிற பொம்மை 10வது படிக்கிறவுல நம்ம அம்மாவே இவ்வளோ சேட்டை பண்ணும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்மளை யார் கேட்க போகிறான்? அம்மா கேட்டதுன்னா ஒரே வார்த்தை, நீ என்ன வயிற்றுமா நைட் 12 மணி வரைக்கும் யாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறேன், யாரோடய பேசிட்டு வர, இப்படி பேசிட்டு வர, அப்படி பேசிட்டு வர, நாங்கள் வந்தவொடனே ஃபோனை ஒழிச்சு வைக்கிறேன், சைலண்டில் போட்டு வைக்கிறேன், எல்லாம் பண்ணத்தானே செய்கிறேன். உண்மையானவள் அவள் உண்மையான கரெக்டாக இருக்கிறவளா இருந்தான் சரி ரைட்டு ஒருத்தன் நம்மளை தேடி வந்துட்டேன். அதை கண்டுபிடிக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா, ஊருக்கார புண்டா மக்கள் சொல்கிறாளுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. ஏற்றுக்குடிக்காரி சொல்லுவா, ஏய் பிள்ளைகளை மட்டும் பாரு, மற்றவனை பார்க்கக்கூடாது, அவனுக்கு அப்புறம் பிள்ளை வாழ்க்கை கெட்டு போய் எப்படி பிள்ளை வாழ்க்கை கெட்டு போவான்? வர்றவன் எப்படி வரான்? தனியாக வரானா, இல்லை அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு வரானா, இல்லை அவங்க அக்கா தங்கச்சி கூப்பிட்டு வரானா, இல்லை அவனுக்கு யார் ஆறுதல் இருக்காங்க, அவனை எவன் பார்த்துக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்டு வரானா அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூப்பிட்டு வந்தானா அவன் எந்த காலத்தையும் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள கண்ட்ரோலாக இருக்கிறவன் தான் கூப்பிட்டு வருவான். தண்டா நிறையா வந்து வாடி தெரியாமல் ஓடி போயிடுவான், வாடி தெரியாமல் அங்கிட்டு போயிடுவான். பிள்ளைகளை நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். ஒரு 3 மாதம் நல்லா போட்டு செஞ்சு விட்டுட்டு, சரி நீ கழிச்சு போனேன், நீ ஆல்ரெடி 2 பிள்ளை 10வது தானே, போயிட்டு வா வீட்டுக்கு, நீ வீட்டுக்கு போடி, உன் பிள்ளைகளை போய் பாருடின்ட்டு அவன் போயிடுவான். இதுதான் உலக நீதி நடக்குது. பல தடவை நான் உங்களுக்கு என்னதுன்னா, இந்த உலகத்தில் பொண்ணுகளை கெடுக்கிறது 8வது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து அடுத்த பிள்ளைகளை கெடுக்கிறது கூட கல்யாணம் முடித்து விதவையாக இருக்கிற பிள்ளைங்க மட்டும்தான். அவளுக்கு செய்கிற கேடித்தனத்தினால தான் இன்ஸ்டாகிராமில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தாலும் சரி, அவளுக்கு கொசு தெரிகிற மாதிரி நடந்துக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளை கூட கெடுக்கிறாள். இவளுகெல்லாம் வர ஆளுகளே. இதெல்லாம் என் பொண்டாடி சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். பிள்ளைய படிச்சிருச்சு 8வது படிச்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகளை வந்து நம்ம கண்ணில் பார்த்துக்கணும். அதில் வேலைக்கு போகிறோம், கேரளா வேலைக்கு போகிறோமோ, மனித வேலைக்கு போகிறோமோ, ஒரு பல கடைக்கு போகிறோமோ, எந்த கடைக்கு போகிறோம், எந்த மில்லுக்கு போகிறோம், பிள்ளைகளை வந்து காலையில் அனுப்புறதுலேருந்து சாயந்தரம் வரங்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். இடையில மெசேஜ் அனுப்புகிறோம், அதை அனுப்புகிறோம், இதை அனுப்புகிறோம், மாமா வந்துட்டு போமா, எதுக்கு மாமன் ஃபோன் பண்ணுறேன்? அவனுக்கு பொண்டாட்டி இருக்கும்ல, புள்ள இருக்கும்ல. ஏண்டி அவனே பொண்டாட்டி அவன் வீட்டில் போய் கேட்டோம்னா வீட்டுக்கு காசே தரலம்டா, வீட்டில் காசே வரல, இது வரல, உனக்கு அங்கேருந்து எடுத்து பிடிச்சானா அந்த பாவம் யாருக்கும் பிடிக்கும்? அந்த பாவம் உனையத்தானே வந்து பிடிக்கும். உன் பிள்ளைகளுக்கு வரும், உனக்கு வரும். என் பிள்ளைகளுக்கு கடைசியில் வந்து பிள்ளைகளை தான் தேவடியால் ஆக்கிட்டு நான் என் பிடிச்ச அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேன் தெரியுமா, எப்படி நான் புண்டையை பொத்திக்கிட்டு வளர்த்தேன் தெரியுமாம்பா. ஆனால் அவதே அதிகமாக புண்டையை திறந்துருப்பான். எந்த வார்த்தை சொல்கிறாலோ, நான் ஒழுக்கமாக வாழ்ந்தேன் வாயில் தானாக சொல்லிக்கிட்டு இருக்காளோ அவதே அதிகமாக செஞ்சுருப்பான். என் முன்னாடிட்டு அதே மாதிரி சொல்லி பல தடவை நான் ஆளை அனுப்பியிருக்கேன். ஆளுகளை போய் எங்கள் அக்காவும் கூப்பிட்டது கூட வரமாட்டேன்ட்டான். பல தடவை ஆள் அனுப்பி பார்த்தேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. இப்போ ஊராக போய் அங்கே வேலைக்கு போகிறேன், இங்கே வேலைக்கு போகிறேன், கால் உடம்பு சரியில்லாமல் கடை. நான் கூப்பிட்டேன், நல்ல வாழ்க்கை எது நார வாழ்க்கை எதுன்னு இது வரைக்கும் எந்த பொம்பளைக்குமே தெரியலை. ஒருத்தர் போயிட்டோம்னா அவன் பிள்ளைகளோடு நான் வந்து ஏற்றுக்கிறேன், கடன்களை முழுக்க குடும்பத்தோடு வந்து கூப்பிட்றேன்னா தெருவில் விட்டு போக மாட்டேன். அதுக்காக தெருவில் விட்டு போகிறேன்னா முதல்ல அவன் குடிக்கிறானா, கஞ்சி அடிக்கிறானா, தண்ணி அடிக்கிறான், திருண்டிட்டேன்னு சொல்கிறவன் எவனும் திருந்த மாட்டான். அடிக்கலன்னு சொல்கிறவன் அடிக்காமல் இருக்கவும் மாட்டான். அதே போல் மற்றவங்க கேடியா மாதிரியான அடுத்தவங்களை கேட்கக்கூடாது. அவன் சொல்லணும், அவன் கூட போயிருப்பா வந்திருப்பா அவன் சொல்லணும். புரியுதா? அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை செய்து வராதீர்கள். எல்லாருக்கும் நான் அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு, நான் சொல்கிறது அசிங்கமாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், முதல்ல பிள்ளைங்க 8வது படிக்கிற வரைக்கும் கூட எத்தனை 100 ஆம்பளை கூட போய் படுங்க, நான் உங்களை தடுக்கவே மாட்டேன். நான் ஒன்றும் உங்களை குறை சொல்லலை. ஆனால் 8வது படிச்சிருச்சுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்மளோட மொபைல் மட்டும் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு அடுத்து கொடுத்து, நம்ம அம்மா இப்படி இல்லையே, என்ன மேக்கப் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கே தோணும். சரி நம்ம அம்மா போய் அவள் கேட்டு கிடக்கா, அவளே ஒரு நைட்டானா போய் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். தூரத்தில் இருக்கவன் கண்டுபிடிக்கிறியானா பக்கத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாதான்? எங்கே இருந்தாலும் நம்ம அம்மா என்ன செய்யுதுன்னு செல்ல தொட்டாலே கண்டுபிடிச்சு. அப்போ அந்த அறிவு இல்லாமல் தான் தன் பிள்ளைகளை அப்பா இல்லாமல் இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு. அப்போ நம்ம அம்மா எல்லாமே கூடயே வைக்கணும், நம்ம தான் கூட இருக்கணும் அப்படின்னு எதோ ஒடிச்சு கூடயே இருந்து, யார் வந்தாலும் வாசலுக்கு வெளியே நிற்க வச்சு அப்படியா சரிங்க மாமா, அப்படியே மாமா, சரி மாமா, விஷயத்தில் மட்டும் தான் மாமா பார்க்கணும், எனக்கு வீட்டுக்கு அதிகமாக ஃபோன் பண்ணக்கூடாது மாமா, என் பிள்ளைய வைவாங்க அப்படின்னு எவ்வளோ ஒருத்தி கரெக்டாக பேசுகிறாளோ
அவள் கரெக்டாக போய் அந்த பிள்ளைய டாப் லெவலில் படித்து நிறையாகி மேலே போயிடும். மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் பேச ஆரம்பித்தான்னு வச்சுக்க, அது பேர் தெரிஞ்சு அவள் பொத்தை விரிச்சுட்டான்னு அர்த்தம். அது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அவள் பொத்தை விரிக்க போகிறா இல்லை விரிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு வச்சுக்கணும். மாமே மாமே அண்ணே அண்ணேன்னு எவனையும் அதிகமாக சேர்க்க ஆரம்பிக்கிறார்களோ, பழக ஆரம்பித்து உருசுக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவன் நிச்சயம் ஒன்று திறக்கிறதுக்கு விரும்புகிறான், பொத்தை திறக்கிறதுக்கு விரும்புகிறான், இல்லை பொத்தை திறந்திருப்பான். இது கதை. ஒழுக்கமாக இருக்கிறவன் அதிகமான நேரத்தில் பிள்ளைகளை விட்டு இருக்க மாட்டான், அதிகமாக பிள்ளைகளோட தான் இருப்பான். தனக்கு கரெக்டான வாழ்க்கை தேடி வருது, நம்மளை கண்ட்ரோலாக என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன்னு எவன் சொல்கிறானோ அவனை நம்பணும். எல்லா விதவிகளுக்கும் அதுதான் சொல்கிறேன். பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், பிள்ளைகளுக்கு கஷ்ட காலத்தை எல்லாத்தையும் அடைச்சிட்டு அவனை உங்களை கூட்டு போகிறேன், கடன் அடைக்கிறேன், எல்லாமே பார்த்துக்கிறேன் எவன் சொல்கிறானோ அதை வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறவனை நம்பலாம். நீ வேலைக்கு போ, நானும் வேலைக்கு போவோம், 2 பேரும் சம்பாதிப்போம் அப்படின்னா நான் வாயில் ஊற்றிவிட்டேன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஏன்னா நீ இப்போ வேலைக்கு போ, அப்போ நீ வேலைக்கு போனேன்னா அதை வச்சு நான் சரக்கடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் போயிடும். மறுபடியும் உதவியான அனைத்து பெண்களுக்கும் என் மனமார்ந்த தயவு செய்து ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். பிள்ளைகள் வயசுக்கு 8வது இப்போ நம்ம பிள்ளை வயசுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளைகளுக்கு உங்களால் நல்லது செய்ய முடியும், நல்ல சாப்பாடு கொடுக்க முடியாது கூட, நல்ல துணிகள் கொடுக்க முடியாது கூட, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால்தான் அது ஒழுக்கமாக இருக்குங்க. நீ ஒழுக்கம் கெட்டு போய் மாமே மாமே அண்ணே அண்ணே மாமே இவர் எங்கள் மாமே அவர் எங்கள் மாமேன்னு முளையை காட்டிட்டு போயிருந்தீங்கன்னா, அவள் பிள்ளைய பார்த்து காட்டிட்டு போயிருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதே மாதிரி தான் உங்களை வழியே தான் போகும். ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு பிள்ளையோட ஒழுக்கம்தான், தாயோட ஒழுக்கம்தான் பிள்ளைகளோட எதிர்காலம். நீங்கள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுறது தப்பு கிடையாது. அவனை கல்யாணம் பண்ணி போகிறத ஒரே இடத்துல மறுபடியும் போயிட்டு கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி நல்லவனாக இருந்து இருக்கிறான்னு தெரிஞ்சு போனீங்கன்னா பிள்ளைகள் கரெக்டாக வளருங்க. இதுதான் என்னுடைய கருத்து. அனாவசியமாக தேவடியாத்தனம் பண்ணாமல் ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்க்கப்பாரு. மாமேன்னு சொல்கிறவன்ட்ட கூட போய் படுக்காமல் ஒழுக்கமாக இருந்து குடும்பத்தை காப்பாற்ற பாருங்க. நன்றி. என்னுடைய அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. பாய்.